40 கோடியில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்து பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் கொஞ்சம் பணி இருக்கு, இன்னும் கூடிய விரைவில் நடந்துடும். இந்த தெரு மெயிட்டாகவும் மழைநீர் வடிகால் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ நம்ம 5 தெருக்களுக்கு மட்டும் 1,75,00,000 5 தெருக்கள் மட்டும் தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது மேற்கு கேபிகே நகர், சந்தியா நகர் மெயின் சாலை, ராதாகிருஷ்ணன் தெரு, திருவள்ளுவர் தெரு மற்றும் ஜேஜே நகர் மெயின் ரோடு, இது மட்டும் இப்ப தார் சாலை அமைக்கப்பட்டு உங்கள் பயன்பாட்டில் இருக்குது என்பதை கட்டிடம். அதாவது 38 லட்சத்தில் பால்வாடி அங்கம் கட்டிட பூஜை போட்டு இப்ப வேலை நடந்துட்டு இருக்கு. 2025-2026 குறைந்தபட்சம் ஒரு 9 கோடி நிதி ஒதுக்கப்படுவதாக இப்போது கணிப்பு இருக்கிறது. அது திட்டமிட்டல் இருப்பதால் அது திட்டமிட்ட பிறகுதான் அதை பற்றி நம்ம தெளிவாக கூற முடியும். மற்றும் இந்த செம்மண் பகுதியில் அதன் அருகிலேயே சமுதாய சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நாடகமாவது பாக்குறதுக்காக வழி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நாங்கள் என்ன சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். இப்ப நம்முடைய தளபதி என்ன செஞ்சிருக்காரு டெய்லி டிவியில பார்த்துட்டு என்னென்ன நல்லா தெரியும். நம்ம தொகுதியில் கூட பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கீடு பண்ணி நமக்கு இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர், சாலை வசதிகள், எல்லா வசதிகளும் இன்னைக்கு நம்ம சென்னை மாநகராட்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகவே எல்லா வசதிகளும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மண்டலக்குழு உறுப்பினர், நம்முடைய மண்டலக்குழு தலைவர் அவர்கள் இந்த பகுதியில் எல்லா பணியும் நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போது நிதி ஒதுக்கீடு செய்து நாம் குறிப்பிட்டு சொன்ன பணிகளை அத்தனையுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் முதல்ல திமுக ஆட்சி, நம்ம கலைஞர் அவர்கள் தான் இந்த மாநகராட்சியை கொண்டு வந்தார்கள். இந்த கல்லுக்குட்டை மக்கள் தெளிவான மக்கள். சாலை சிறு சிறு இதுவா இருந்தா கூட அதுல சங்கடம் இல்லாம முடிவு எடுக்கிறத நீங்க தெளிவா முடிவு எடுக்கக்கூடிய ஆட்கள். அதனால உங்களுக்கு இந்த பகுதியில் வாழ்ற அனைவருக்குமே எந்த நேரத்தில் சரியான முடிவு எடுத்து இந்த இயக்கத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக செய்யக்கூடிய உங்களை 2 பேச்சாளர்கள் சிறப்பாக பேசுவார்கள். நீங்க ஒரு சீரியலாவது போய் நிம்மதியா பார்க்கணும்னு என்னதான் தலைவருடைய நிகழ்ச்சியை நீங்க ஒரு 2 மணி நேரம் இருந்து சந்தோஷமா கொண்டாடினாலும் சின்ன ஒரு பிறந்த நாள் விழாவை இணையம் அழைத்து இந்த வாய்ப்பை அளித்த பகுதி கழகத்துக்கும் வட்ட கழகத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நமது மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்புடனும் அண்ணன் அரவிந்த் ரமேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஒத்துழைப்புடனும் நமது மண்டலக்குழு தலைவர் அண்ணன் SCR அவர்கள் சிறப்பாக நமது தொகுதிக்கு, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பட்டா இருக்கிற ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதியெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஏன்னா வரி கட்டுறோம், அதுக்கு அந்த கொண்டு வந்துடலாம். ஆனா இப்ப நமக்கு என்னன்னா இந்த ஒரு இது இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு பண்ணிடலாம், ஈஸி தான். ஆனா இல்லாத இடத்துக்கு உருவாக்குறது தான் கஷ்டம். அந்த நம்ம பகுதிக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்திருக்காரு. கரண்ட் கொடுத்து நம்ம ஏன் எல்லாரும் இதை பத்தி பேசுறோம்னா இருக்கிற விஷயத்தான் நான் பேசுறோம். அது 10 கூட பேசலாம். எனக்கு ரோடு வந்திருக்கு, பார்த்துருக்கீங்க. ஈவினிங் போன எலெக்ஷனுக்கு முன்னாடியே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் 3 கிலோமீட்டர் தூரம் இருந்து அவர் சொந்த செலவுல ரோடு போட்டு கொடுத்தார். கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ அக்கா கதிரேஷன் அக்கா பேசினாங்க. ஒன் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்தது நம்ம தான் ப்ராப்பரா மீட்டர் வச்சு கரண்ட் கொடுத்ததும் நம்ம ஆட்சி காலத்துல தான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நமது பகுதியில் இருக்கீங்க மற்ற கட்சிகள், குறிப்பா அந்த கட்சி எல்லா கட்சியும் தெரியும், எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த வீட்டெல்லாம் நீங்க வந்திருப்பீங்க. நான் என்ன சொன்னா, நமது பகுதிக்கு யாரு நல்லது பண்றா, நமது பகுதியோட முன்னேற்றத்துக்கு யாரு தூணா நிக்கிறா, அவங்களுக்கு ஆதரவு தாங்க. பொதுக்கூட்டமும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் வட்ட கழக செயலாளர் எனது இனிய நண்பர் தேவராஜன் அவர்களே, பெருமுடியின் பேரொளி கல்லுக்குட்டையின் கதாநாயகன், இந்த பகுதியின் விடிவெள்ளி மேற்கு பகுதி செயலாளர் குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்
அன்பு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, ஆட்சி என்று இந்த கோரிக்கையை நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். 5,99,953 கோடி மதிப்பிலான ஏக்கர் கோயில்கள் நிலம் மீட்கப்படுகிறது. இந்த அதிமுக 10 வருஷமா ஆட்சியில் இருந்தான். இருந்த கோயில் நிலத்தை கூட ஆக்கிரமம் பண்ணி அவன் கட்சி ஆபீஸ் ஆக்கிட்டான். இங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயில் நிலமும் மீட்கப்பட்டு அந்தந்த கடைகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டு அந்த கோயில் அந்த வாடகை ஃபண்டை எடுத்து கோயிலுக்கு செலவு பண்ணி 1477 கோடி திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. சேர்மன் மண்டல குழு தலைவர், அது இல்லாம மக்களுக்கு வெள்ள நேரத்துல உடனே மழை பெஞ்சு முடிஞ்ச மறுநாள் சம்பத்து ஏரியால என்னடா எப்படிதான் தண்ணி மட்டும் இருக்குது, ஆனா தண்ணி அதிகமா இருக்குது, நீ அங்கே உடனே வர உடனே தவறது போயிட்டு உடனே அந்த இதை பாரு, உடனே குரல் நான் கொடுக்கல. இருந்தாலும் எதிர்கால தமிழகத்தை வழிநடத்துவதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர், விளையாட்டு மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழகத்தால் அறிவிக்கப்பட்ட உறுதுணையாக இருந்து முதல்வரிடம் இந்த கல்லுக்குட்டியை பற்றி பேசி எதிர்காலத்திலே பட்டாவையும் தர இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் நேரங்களெல்லாம் அதிகாரிகளை பார்க்க வந்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற என் பணியினை சிறக்க உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற சோழன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கல்வி நிலைக்குழு தலைவரும் சென்னை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளரும் 181வது மாமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய நண்பர் பாலா விஸ்வநாதன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சி சொல்லிட்டு இந்த பகுதி உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய தேவராஜ் பேசும்போது சொன்னாரு, நம்முடைய கஜலட்சுமி பேசும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில் வந்து ஒண்ணுமே கரண்டே இருக்காது. பழைய ஆளுங்களுக்கு எல்லாரும் தெரியும். புதுசா வந்து அதான் இந்த பகுதியில் 30 வருஷமா கை தூக்குமா, இந்த வருஷம் 30 வருஷமா கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே சமூக நீதி வரலாற்றில் அதிக விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு பெண்கள் மருத்துவர்களாகவும் பொறியியல் இன்ஜினியர்களாகவும் வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்திலும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நல்லதோர் ஆட்சியாக தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வதை போல மக்களை படித்தோம், மக்களுக்காக வாழாடினோம், மக்களுக்காக போராடினோம் என்று சொல்லி எந்நேரமும் அயராத மக்களை சிந்தித்து தன் வாழ்நாள் முழுவதும் இதற்காக 71 வயதில் விசாவிலே கைதாகி சிறை சென்று 1.5 வருடம் சிறையிலிருந்து வெளியே வந்த ஒரு மகத்தான தலைவரின் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு எவரை வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், இன்றைக்கு எவரை வேண்டுமானாலும் விமர்சனம் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு ராஜமன்னார் குழு அமைத்த போது ராஜமன்னார் கமிஷனிலே தமிழ்நாடு வளம் பெற வேண்டும் என்பதனை அன்றைக்கு உறுதியுடன் செயல்படுத்திய ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் தான். 2021ஆம் ஆண்டு கொரோனா பேரிடர் காலம் வந்தது. அன்றைக்கு நம் தமிழின தலைவர் அவர்கள் சொன்னார், மத்திய அரசு 7,000 வழங்க வேண்டும், மாநில அரசு 5,000 வழங்க வேண்டும். எங்காவது எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கினாரா? ஆனால் ஆட்சிக்கு வந்த 4ஆம் மாதத்தில் தலா கொரோனா நிவாரண நகை உங்களுக்கு 4,000 ரூபாய் வழங்கிய ஒரே அரசு கழக அரசு மட்டும்தான். நான் தலையில் சுமந்திருக்கும் கிரீடத்தை எவர் வேண்டுமானாலும் அகற்றி விடலாம், ஆனால் என் கையில் இருக்கும் போர்வாலை எவராலும் பறித்து விட முடியாது என்று சொல்லி 50 இயக்கங்களை அன்றைக்கு அவர் வாதிட்டு சொன்னார். அன்றைக்கு வாதிட்டு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றார். பள்ளிக்கூடத்திற்கு சென்ற போது அவரோடு சென்ற எல்லா தலைவர்களும் மாணவர்களின் புத்தக பையை பார்த்தனர். ஆனால் முத்தமிழ் கலைஞர் மட்டும்தான் அவரின் இறைப்பையை பார்த்தார். அந்த இறைப்பையை பார்த்து கொண்டு சத்தான உணவுடன் சேர்ந்து உங்களுக்கு நான் முட்டை வாங்குகிறேன் என்று அன்றைக்கு முட்டை வாங்காத நிலையம் கூட மாணவர்களுக்கு முட்டை வழங்கிய ஒரே அரசு கழக அரசு மட்டும்தான். நீங்க எல்லாம் பார்க்கிறீங்க. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, யோகி ஆதித்யநாத், யோகிதை இல்லாத ஆதித்யநாத். இன்றைக்கு அண்ணன் சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் பட்டம் வாங்கி தரும் என்று சொன்னாரு. ஆனால் அந்த அமைச்சர் சொல்றாரு, நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லாவிட்டால் புல்டோசர் பாபா என்று சொல்லி வீடுகளை அமர்க்கிறாரு. அதனாலதான் போன வாட்டி 80 ஜெயிச்ச இடத்துல இந்த வாட்டி 40 சுருண்டிக்கிறாங்க. போன வாட்டி 38 ஜெயிச்ச இடத்துல இந்த வாட்டிக்கு 40 ஜெயிச்சு சங் பரிவார அமைப்புகளை விரட்டி அடித்து சங்கிகளை ஓட விட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இன்றைக்கு அனைத்து மாநிலமும் திகைத்துக் கொண்டிருக்கின்றனர். மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது முதலமைச்சர் போய் செலிபிரேட் வேண்டும்,
முதலமைச்சரான பின்பு இந்தியாவிற்கு பிரதமரை போல் செயல்படுகிறார் என்றும், எனவே இப்படி இந்தியாவிற்கு ஒரு வெளிச்சத்தாக இருக்கக்கூடிய உதயசூரியனாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஆட்சிதான் தலைநகர் டெல்லிக்கு தேவைன்னு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்றாரு, அம்மா மேற்கு வங்கத்திலும் சொல்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த தமிழ்நாடு தன்னிகரற்ற ஒரு மாநிலமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது தந்தை பெரியார் விதைத்த விதையினாக. ஒரு காலத்தில பெண்கள் படிக்க போக முடியாது. சென்னை மாவட்டத்தில் நடக்கிற கூட்டத்தில் இருக்கிறனா அல்லது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கிற கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருக்கலாம் என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒரு சாதாரண கிளையாக கூட அல்லாமல் ஒரு சின்ன ஊராக இருந்து அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து ஒரு மாவட்ட அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அன்றைய காலகட்டம் மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள் அப்படின்வார். அந்த டேய் என்ற வார்த்தையில எல்லாம் பெட்டி பண்ண அடங்கிடுவாங்க. பழைய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளரை பார்த்து அதுக்கு பிறகு என்னடா ரவி ஊர்ல மழை தண்ணி பாத்தியாடா, இது தாமம். இப்போ மாசு என்னங்க ரவி என்னங்க ரவி இந்த பட்டா கொடுக்கிறத பத்தி ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுங்க. இப்படி ஒரு படிப்படியான மாவட்ட செயலாளர்களை சந்தித்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்று சொல்லத்தக்க வகையில இந்த கல்லுக்குட்டை பகுதி. இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டம் எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற தம்பி அஸ்வின் குமார் ஒரு தலை சிறந்த உரையினை ஆற்றியிருக்கின்றார். நேரத்தின் அருமை கருதி என் போன்றவர்கள் பேச வேண்டும் என்று கருத்திலே கொண்டு நம்முடைய மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த ஊரை பத்தியே எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் பேசினாங்க. இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இந்த ஊர் எப்படி இப்ப இருக்குது, எதிர்காலத்தில் இந்த ஊருக்கு என்ன செய்ய போறோம், இப்படியே எல்லாம் பேசினாங்க. வட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், ஒரு பொதுக்குழு உறுப்பினர் நேரம் இல்லாம போக வேண்டிய சூழ்நிலை. இப்படி இங்க கலந்துகின்ற எல்லாரும் மேடையில் இருக்கிற எல்லாரும் பாதி பேர் பேசிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காங்க. மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் கூட்டமாக இந்த கூட்டம் கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் என்கிற ஒரு அமைப்பே இந்த நாட்டில் இல்லை. எனக்கு முன்னால் பேசிய தம்பி ஒரு ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு சொன்னார் அல்லவா, பிராமணர்கள் சமுதாயம். அந்த சமுதாயத்தின் கொடுமை தாங்காமல் பிராமணர்கள் அல்லாதோர் இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டது. அதில் முதன்மையானவராக திகழ்ந்தவர் டாக்டர் நடேசனார், முதல் தலைமுறை. டாக்டர் நாயர் அவர் நடேசனாரோடு சேர்ந்த அந்த முதல் தலைமுறை. அவர்களை கண்டதற்கு பின்னால், அவர்களுடைய உழைப்புக்கு பின்னால் தந்தை பெரியார் திராவிட இயக்க தலைவர்களில் தலைமுறை வரிசையில இரண்டாவது இடத்தில் தந்தை பெரியார். தந்தை பெரியார் அவர்களே அண்ணாவை உருவாக்கி தந்தார். மூன்றாம் தலைமுறை பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் அவர்களாலும் பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் பட்டையிட்டப்பட்ட வைரமாக ஜொலித்தவர் நம்முடைய உயிரிணைய தலைவர் கலைஞர் அவர்கள் நான்காவது தலைமுறை. எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை தம்பி ஸ்டாலின் வழி நடத்துவான் என்று நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்ற தலைவர் கலைஞர் அவர்கள் நான்காம் தலைமுறை தலைவனாக உழைத்தார்கள். அதற்கு பிறகு ஐந்தாம் தலைமுறை தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பிறகு ஆறாவது தலைமுறைக்கு தான் இப்போது பிறந்த நாளை கடைபிடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த இயக்கத்தினுடைய
தலைவர்கள் வரிசையிலேயே தலைமுறையை அடையாளம் காட்டப்பட்டதற்கு பின்னால் தொடர்ந்து நாம் தலைவர்கள், நம்முடைய திராவிட இயக்கத்து தலைவர்கள் அத்தனை பேருமே தமிழ் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அரசியல் தொடர்பு நமக்கு தேவைப்பட்ட காலத்திலே ஒரு சரியான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியான இயக்கமாக உருவாக்கி தந்ததற்கு பின்னாலே தான் எதிர்காலத்திலே இந்த பகுதியில் உள்ள பெருமக்கள் பட்டாவினை பெற்றுக் கொள்ள